வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சு, நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையை கைகொள்ளும் வில்லெடுத்து விளையாடும் வேடுவ கொடுத்தவரே வருக. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் முத்தம கொடுத்தவரே வருக வருக. வந்த விஷயத்தை சுருக்கமாக சொன்னீங்கன்னா, கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்லை, எங்கள் கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கும். வந்த விஷயம் வேடுவரே. வள்ளி மாதை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ? வள்ளி மாதே மாதே வள்ளி மாதே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ? உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததாலே, உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்தமான, உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததாலே, உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்தமான, உள்ளபடி எந்த உள்ளம் கவர்ந்ததாலே மெல்ல பிடித்து கைக்குள்ள வந்தேன். வள்ளி மாதே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ? காவியை போல் கொண்ட கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன் நான். தந்தையின் பேர் அந்தவிடன், தாயின் பேர் பந்தவேடு வச்சு எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கிறார். அவர் பெயர் நீலமணிவடன். அம்மா நினைக்கின்ற 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி அந்த மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமை பொறுப்புக்கு மடமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்து எனக்கு இந்த சின்ன குட்டியை அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன், குட்டியையும் பார்த்தேன். குட்டியும் என்னை பார்த்தது. யோனாதிரிவன் என்னை கடந்து மறைந்த ஒன்றை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளே முற்பட்டேன். உங்கள் அண்ணார் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார். என்ன காரணம் என்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி என் தங்கை வள்ளி இருக்கிறார். அவர்களிடம் அனுமதி கேட்டு பிறகு மான் குட்டியை பிடிக்கலாம் என்றார். தலைவியான தாங்கள் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவேடன் தேடி வந்தது இந்த மான்குட்டி உணர்ந்து இந்த 7 மை 8 மை கம்பனுக்கு எதிரான காலெழுத்தை தலையெழுத்தாக கொண்ட மான்குட்டி, 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் ஓதி வைத்தாலும் 6 எழுத்தில் 7 எழுத்தை தலையெழுத்தாக மான்குட்டி, இப்படி எல்லாம் நான் சொல்லி உங்களை வந்து எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க விரும்பலை. அதனால உங்களை குழப்பணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். அம்மா அளித்த 2 பெண்மான் குட்டி. ஏன்னா நம்ம சுருக்கமாக வெற்றிக்கு பரிசா வந்து தங்கத்தை தருவாங்க, இல்லை காசு தருவாங்க, இல்லை வந்து பொன்பொருளை தருவாங்க. ஆனா உங்களுக்கு மானை தந்திருக்காங்க. பட்டி பெருகட்டு பரவாயில்லையே. கையில் என்ன வச்சிருக்கீங்க? மான் என்றாலே சிறப்பு என்று வெல் வேல் வெல். யார் கொடுத்தது? என்னுடைய தாயார் கொடுத்தது. எதுக்கு கொடுத்தாங்க? நான் வெற்றி பெறணுங்கிறதுக்காக. எதுல வெற்றி பெறணும்னு இல்லை, எதா இருந்தாலும் வெற்றி பெறணும். அதோட தன்மை என்னங்க? இந்த வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. பெரும்பாலும் அது யார் சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த தோல்வியை தழுவுனவங்க, தோல்வியை தழுவுற மாதிரி இருக்கிறவங்க. ஆனா தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான வெற்றியை தோல்வியை செஞ்சிருக்கோம்னு பார்த்தா தோல்விகள் தான் அதிகமாக இருக்கும், வெற்றிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆமாங்க. அதே சமயத்தில் எப்பொழுதுமே தன்னுடைய மகன் வெற்றி அடையணுங்கிற காரணத்துக்காக அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை உருமலராம் திருமலராம் எண்ணாயிரம் கண்ணுண்டுடரே சந்திரரே சூரியரே இந்திரலோக ஆண்டவனேன்னு சொல்லி இதை கையில் எடுத்தால் எப்பொழுதுமே வெற்றி அடையணுங்கிற காரணத்துக்காக என்னுடைய தாயார் கொடுத்தது. வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சொல்கிறாங்கல்ல, தோல்வியே அடையக்கூடாதுன்னு ஒரு தாய் நினைக்கும். ஆமாம், அதனால தான் என்னுடைய தாயார் இதை கொடுத்தாங்க. தம்பி இதை நீ கையில் வச்சுருக்கீங்கன்னா, எப்போ நீங்கள் இதை கையில் வச்சுருக்கீங்களா அந்த மந்திரக்கோள் தானே? ஆமாம், மந்திரிச்சு விட்ருக்கீங்களோ ஜோசியை பார்க்க. ஆனால் நான் முகத்தை பதிலே சொல்லிவிடுவேன். அப்போ அதை வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் குறி சரியாக சொல்ல முடியும். ஆமாங்க, அப்படியே சொல்ல முடியாது. அப்போ அந்த கோளுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு, அது போல இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. சரி, இருக்கு. அதோட தன்மை அந்த வேட்டை கூட ஆடலாம்ல, வேட்டையாடலாம். அதில் அதெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம். இப்போ இந்த மான் பாருங்க, அதெல்லாம் இன்னொரு நாள் பேசுவோம். அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ தானே வந்துருக்கீங்க. மான்குட்டி இப்பயே நான் பேசுவேன். மான் வரல, பேசுவாங்க. வரலன்னு சொல்றதுக்கு எதுவுமே வேண்டியதில்லை. எதுவுமே வேண்டியதில்லை. என்ன எதுவுமே வேண்டியதில்லை? இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே தேவையில்லைங்கிறேன். ஒரு பானை. சரி, ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு 1 மாதம் பாடம் நடத்துறாரு உலக அறிவை பற்றி. சரி, நடத்தி முடிச்சுட்டு இந்த 1 மாதத்தில் மாணவருடைய நிலை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி இந்த பானையை எடுத்து குப்புற கவிழ்க்கிறார் எல்லாரும் முன்னாடி. திருப்பி அந்த பானையை நிமித்தி வைக்கிறார். எல்லா மாணவனையும் கூப்பிட்டு, எப்பா பானைக்குள்ளே என்ன இருக்குது, பானைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் இப்படி எட்டி பார்க்குறாங்க. சரி, ஒரு சிலர் கையை விட்டு கூட இப்படி தேடி பார்க்குறாங்க. யாருமே ஒன்றும் இல்லைன்னு பானைக்குள்ளேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு மாணவன் மட்டும் சொன்னானா, பானைக்குள் ஒன்று இருக்கிறது அப்படின்னு. என்னமோ இருக்குன்னு சொன்னீங்களே, அதை வெளியே எடுனாராம் ஆசிரியர். உடனே என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு குடத்துலேருந்து தண்ணியை கொண்டு போய் அந்த பானை நிறையா ஊற்றி உள்ளே இருந்ததை வெளியே எடுத்துட்டேன்னு சொன்னானா. இப்போ இதில் என்ன புலப்படுது அப்படின்னா, பானைக்குள்ளே காற்று இருக்குது. காற்றுங்கிறது எங்கே நிறைந்திருக்கு, கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ மான்குட்டிங்கிறது கண்ணுக்கு தெரியலைங்கிறதுக்காக நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். கண்ணுக்கு தெரியாமல் எப்படி இருக்கு, உள்ளே இருக்கிறத வெளியே காற்று கண்ணுக்கு தெரியாதுன்றது உண்மை. மான் எப்படி கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல தானே.
நான் மட்டும் பார்க்காம இருந்தா பரவாயில்லையே, எங்க அண்ணனும் பார்க்கலன்றாரு, அவங்க- என் தோழியும் பார்க்கலன்றாங்க, பாருங்க, உங்க அண்ணன் நானும் பார்க்கலன்னு சொல்றேன். எங்க 3 பேர் காவலை மீறி உங்க மானி எப்படி உள்ள வரும்னு சொல்றீங்க? இதுலதான் சிக்கல். கையில இதை வச்சிருக்கீங்களே, இதை ஏன் சும்மாவே வச்சிருக்கீங்க? இதை வச்சு மானை பிடிச்சிருக்கலாமே சுலபமா, ஏன் ஓடி வந்தீரு? ஏங்க இது என்ன தாக்குறதுன்னு நினைச்சீங்களா? தாக்கக்கூடியதுன்னு நினைச்சீங்களா? அப்படிதான் இருக்கு. இது இப்ப நான் வந்து ஒண்ணு கையில வச்சிருக்கேன் அப்படின்னா பறவை விரட்டுறதுக்காக வச்சிருக்கேன். நீங்க ஒண்ணு கையில வச்சிருக்கீங்க வேட்டைக்கு வரும்போது எடுத்துருன்னா அப்ப அதுக்கு பயன்படுத்துறதுக்காக தானே எடுத்துட்டு வந்திருப்பீங்க. வேட்டை எந்தெந்த வேலைக்கு வரமோ அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தானே சாமான் எடுத்துட்டு வருவேன். இல்ல, வேட்டைங்கிறது வேற. சரி, வேட்டை என்பது என்ன பொருள்னா எது கிடைக்கிறதோ. முயல் வேட்டைக்குன்னு போறோம், சரி, எலி கிடைச்சாலும் அடிப்போம், அணில் கிடைச்சாலும் அடிப்போம், சரி, உடும்பு கிடைச்சாலும் அடிப்போம், சரி. கீரி கிடைச்சாலும் அடிப்போம், சமயத்துல பெருக்காங்க கிடைச்சா கூட அடிச்சிருவோம், பெருச்சாளி. அது வேட்டை. என்னுடைய நோக்கம் அதுவல்ல. மான்குட்டியை எந்தவித சேதாரமும் இல்லாமல் மென்மையாக அதை கொண்டு போய் அழைச்சிட்டு போய் நல்ல இடத்துல வைக்கணும். அது நல்ல குட்டி, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல அழகு, நல்ல ஆற்றல். அதனுடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் அது இங்கே கிடந்து கஷ்டப்படக்கூடாது. குன்றிலிட்ட விளக்காக இக்குவளையத்தோர் வாழ்த்தி வணங்க வேண்டிய எனது மான் இப்படி ஒரு சாதாரண இடத்துல கிடந்து கஷ்டப்படுதே என்கின்ற நல்ல நோக்கத்தில். அப்பா இதை கெடுத்து முடிச்சுட்டு அதை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, இதை கெடுத்துனா மானு காட்டுக்குள்ளதானே இருக்கு, அது எப்படி இருந்தா அதை போய் நீங்க எங்க வைக்க போறேன்றீங்க? அப்படியே காட்டிலேயே பிறந்து காட்டிலேயே வளர்ந்து தொடர்ச்சியா காட்டிலேயே இருந்த மானா இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த உலக வாழ்வுல நல்லது என்னன்னு தெரியாம போயிருந்திருக்கும். ஆனா அது அப்படி இல்ல, காட்டுல பிறந்து மறுபடி வீட்டுல ரொம்ப நல்லா இருந்த குட்டி. மானை வீட்டுல வச்சிருந்தாங்களா? மறுபடி காட்டுக்கு அனுப்பியிருக்கோம். இப்ப ராமச்சந்திர மூர்த்தி ஸ்ரீராமன் மானை வீட்டுல வச்சிருந்தாங்களா? அந்த மானை, ஆமா, இந்த மானத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இந்த மானத்துக்கு முன்னாடி தெரியுமா? முன்னாடின்னு இல்ல, ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே எனக்கு தெரியும். அவ தெரிஞ்ச மானி ஏன் உங்களை பார்த்து ஓடுச்சு? மான் குட்டி தெரியுங்கிறது ரெண்டாவது. தெரிஞ்ச மானி ஏன் உங்களை பார்த்து ஓடுச்சு? மான் குட்டி பிறந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். அது எப்படிங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தெரியும்? உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? ஒரு புதர்க்கமாவே பேசுறீங்க. புதர்க்கமெல்லாம் கிடையாது. இந்த மான்குட்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும்னா, இந்த நீங்க உங்களுடைய குலக்கடவுள் முருகப்பெருமான் வந்து நீங்க நல்லா பாருங்களேன், எல்லாமே பிறந்த பின்னாடி தான் பேர் வைப்பாங்க. சரி, நட்சத்திரம் பார்த்து இப்படி ராசி பார்த்து பேர் வைப்பாங்க, பாதம் பார்த்து வைப்பாங்க. அதே சமயத்தில் அவர் தான் அருவம் உருவமாகி அனாதியாய் புலவாய் ஒன்றாய் பிரம்மமா என்றதோர் ஜோதி புலம்புதல் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்க உதித்தன். பிறக்கும் பொழுதே ஒரு திருமுருகன்கிற பேரோடையே வந்தாராம். அதனாலதான் ஒரு திருமுகமா அந்த அம்மா மாத்தினாங்க, அவங்க அம்மா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மான்குட்டியை பிடிச்சிட்டு வந்து பேசிக்குமே. இல்ல, நீங்க ஏதோ வாதம் செய்யணும்னு விரும்பப்படுறீங்க. இல்ல, மான்குட்டி இல்ல என்ன அப்படின்னு மொட்டையடியா அடிக்கிறீங்க. அப்ப என்ன இடம் நமக்கு சொந்தமானது. சரி, இவன் என்ன குயிலா கூனாலும் கொக்கா பிறந்தாலும் நம்ம இருக்குன்னு இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லாத எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? இல்லாதொன்றில்லை எல்லாமும் நீ என்று சொல்லாமல் சொல்லி வைத்தான். இல்லாததொன்றில்லை எல்லாம் நீ என்று. இந்த கர்ணன் வாழ்ந்த பொழுது அவங்க நாட்டில் வறுமை, பசி, பட்டினி, கொலை, கொள்ளை எதுவுமே இல்லையா. சரி, இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி இருந்திருக்கு. அப்ப புலவர் வந்து கர்ணன் ஆட்சி புரியும் பொழுது அப்ப புலவர் பாடல் எழுதுறாரு. அப்ப எழுதும் பொழுது நாட்டில் வறுமை இல்லை, பசி இல்லை, பட்னி இல்லை அப்படின்னு எழுதும்போது இந்த இல்லைங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அது ஒரு அமங்கலகரமான வார்த்தை, அதை வரக்கூடாதுங்கிறதுக்காக பொருளை நீட்டுவார் மற்றவர் எடுத்துக் கொள்வார். மாமன்னன் கருணோ தல் கரம் நீட்டுவார் மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவள் கர்ணவீரோ வறுமைக்கு வறுமையை வைத்தோர். இங்கதான் கவனிக்கணும், இங்கதான். அது கூட நமக்கு தேவையில்லை. வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன். உங்க நாடு எப்படி நாடுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடாம். அப்ப எவ்வளவு சோம்பேறியை உருவாக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஆமா, எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து மொத்தமாவே சோம்பேறியா தானே இருக்காங்க. கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடுனா இலவசங்கிறது வேண்டாம். கரும்பு கட்ட இலவசமா கொடுக்கலன்னா உழைக்கணும்ன்றது வரும். எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கணும், அப்புறம் உழைக்கணுன்ற எண்ணம் எப்படி வரும்? கரும்பு கட்டை கொண்டு போய் போட்டு, சரிங்க, இந்த கரும்பை வந்து சமைச்சு கொடு அப்படின்னு கரும்பு கட்டை கொண்டு போய் போட்டிருக்காங்க. சரி, இந்த பொண்ணுடைய புத்திசாலித்தனத்தை பார்க்கலாமேன்னு சொல்லி. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணி இருக்கு, இந்த கரும்பை வச்சு சமைக்கிறது அப்படின்னா எப்படி கரும்பை வச்சு அடுப்பு வச்சா எரியாது, ஏன்னா உள்ள சாறு நிறைய இருக்கு, ஈரம் அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணாச்சு, அந்த பொண்ணு எல்லாரும் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு, ஏப்பா எல்லாரும் வாங்க இந்த கரும்பை சாப்பிடுங்க,
கரும்பு திங்கிறதுக்கு நான் கூலியே உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த கரும்பை திங்க சொல்லி அந்த கரும்பு சக்கையை வச்சு அடுப்பு எரிச்சு தன்னோட புத்திசாலி வந்து சொல்றேன். அதுபோல் இப்போ நீங்களும் என்னுடைய சூழ்நிலையை என்னுடைய பொதுவாக என்னுடைய நிலையை புரிஞ்சுட்டா இப்போ சூழ்நிலை வேண்டாம். அர்ஜுனன் போய் கேட்டான்ல, எங்கள் அண்ணனும் தான் கொடுக்குறான் தர்மன், ஆனால் கர்ணனை மட்டும் ஏன் குறிப்பிட்டு குடைவள்ளன்னு சொல்கிறீங்க? அப்போ அங்கே கர்ணனோட புத்திசாலி தானே இருக்குல்ல. போகிறாரு யார்? கிருஷ்ண பரமாத்மா, உனக்கு சொன்னால் புரியாது, வா நம்ம 2 பேரும் போவோம்னு சொல்லி தர்மர்கிட்ட போகிறாரு. தர்மர்கிட்ட போய் சொல்கிறாரு, 2 தங்க மலையை கொடுக்குறாரு. தங்க மலையை கொடுத்து இதை வந்து அந்தி சாயறதுக்குள்ளே இதை கொடுத்து நீ முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாரு. தர்மர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளுக்காக வெட்டி வெட்டி கொடுக்குறாரு. அவரால் கொடுக்க முடியலை. சரி, உன்னால் கொடுக்க முடியலையா, சரி வா கர்ணன்ட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை கூட்டிகிட்டு போகிறாரு. கர்ணங்கிட்ட 2 தங்க குவியல்களை மலையை கொடுக்குறாரு. இதை அந்தி சாயறதுக்குள்ளே இதை கொடுத்து முடிப்பான்னு சொல்கிறாரு. 2 பேர் வராங்க. 2 பேர் வந்தவங்ககிட்ட ஒரு மலையாக தூக்கி கொடுத்துட்றான். அப்பா அந்தா நீ ஒரு மலையை வச்சுங்க, நீங்க ஒரு மலையை வச்சுங்க அப்படின்னு 2 பேர். அவனோட புத்திசாலி தானே. எதுக்காக அதை கொடுத்தான்? அவங்க 2 பேரும் யாரு? மனது நீங்க இதெல்லாம் பேசவே கூடாது. ஏன்? அவங்களாம் கொடுத்தவங்க, சிறப்பு வாய்ந்தவர்கள், அவங்கெல்லாம் இந்த கொடுத்தவர்கள்ங்கிற பட்டியலில் இருக்கிறாங்க. நீங்க கொடுக்கவே மறுக்கிறவங்க, அவங்கள பத்தி எப்படி பெருமை? கர்ணனோட ஆட்சி சிறப்பான ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, இந்த மனுநீதி சோழன் ஒருத்தர். ஆமா. ஏன்னா வந்து எந்த மன்னருக்குமே உயர் நீதிமன்றத்தில் சிலையே கிடையாது. ஆனால் மனுநீதி சோழனோட சிலை வந்து உருவச்சிலை எங்கே இருக்கும் அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கும். என்ன காரணம்? நீதியே தவறாதவர். அவருடைய ஆட்சியில் இந்த நீதிமணின்னு ஒன்று தொங்க விட்டுருப்பாரு. அது அவரோட ஆட்சியில் கடைசி வரைக்குமே அந்த மணிலேருந்து சத்தம் வரதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறை வந்துச்சான். என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு சத்தம் வருது நீதிமணியிலேருந்து யாருன்னு வெளியே போய் பார்க்குறாரு மனுநீதி சோழன். பார்த்தா ஒரு பசு வந்து அந்த மணியை தட்டுச்சான். என்ன காரணம்னு சொல்லி அந்த பசு போய் அந்த இடத்த காட்டுது. அந்த இடத்த காமிக்கும் போது பசுவோட அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறா, இறந்து கிடக்கு. அப்போ அங்கே 4 பேர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க, என்னப்பா இதை கன்றுக்குட்டி இறந்து கிடக்குற, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த 4 பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட மையம் வந்து தேரில் வந்தார், தேரில் வந்த வேகத்தில் அந்த கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரி, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவனுக்கு ஏதாச்சும் மாடுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணாரு? லஞ்சத்தை கொடுத்து சரி பண்ணிடுவோம் மாட்டுக்காரருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வர சொன்னார், யாராச்சும் என் மயனை இதே மாதிரி தேரை நான் நிப்பாட்டுறேன், யாராச்சும் ஒரு ஆள் என் மயனை இப்படி ஏற்றி கொள்ளுங்கன்னு சொன்னார். மன்னரோட மயனை கொள்றதுக்கு யாராச்சும் வருவாங்களா? யாரும் வரலை. என்ன பண்ணாரு? மனுநீதி சோழனே தேரை ஏற்றி அவங்க மயனை கொண்டாரு. அப்பேற்பட்ட சிறப்பான ஆட்சி யார்கிட்ட இருந்துச்சு? அது என்னமோ உங்களுக்கு அது சரியாப்படுது, எனக்கு அது சரியாப்படலைங்க. ஏங்க? நடைமுறை சாத்தியத்துக்கு பார்த்தா ஒரு உயிரை போக்குவதால் ஒரு உயிர் வருகிறது என்றால் அதை செய்யலாம், ஒன்றும் பிழை இல்லை. ஆமாங்க. இது அந்த தேரை செலுத்தி கொண்டான இளவரசன் அவன் திட்டமிட்டு அந்த கண்ணுக்குட்டியை விரட்டி அப்படி இல்லை கொண்டு போய் அடிச்சு கொண்டிருந்தா அவன் குற்றவாளி தான். இது அறியாமை தெரியாம நடந்தது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அது அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னு சொன்னாங்க. அப்போ ஒன்று செத்து போச்சுன்னா அது வயிற்றுல இருந்து ஒன்று பிறக்குமா அப்படின்னா பிறக்கும். இப்போ இதில் ரெண்டு பொருள் சொல்லலாம். இதில் திருக்குறளையே பாருங்க, ஒரே குறளுக்கு 2 பொருள் சொல்லலாம். அதே போல இதுலையும் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா மனம் பேரின்பமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். நீங்க பேசுற வார்த்தை பூரா பேரின்பமா எனக்கு தோணும். மனம் சிற்றின்பத்திலோ தவறா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்க சொல்ற வார்த்தை எல்லாம் தவறா தெரியும். அதான் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் இப்படி ஒரு பொருள். செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிரினை இறந்து வச்சுன்னு வச்சுங்களேன், அது உடம்புல இருந்து ஏதாவது பிறக்குமானா பிறக்கும், புழு வரும். ஆமா, அது ஒரு ஜீவராசி. ஆமாங்க. ஒரு உயிர் போயிருச்சு, அதுல இருந்து வர்ற அந்த சரீரத்துல இருந்து சதையில இருந்து ஒரு புழு வரும். செத்தை சிறிய பிறந்த எத்தை தின்று எங்கே கிடக்கும்னா அத்தை தின்று எங்கே கிடக்கும்? எதுல இருந்து தோன்றுச்சோ அதே சதையை தான் தின்று அது அங்கேயே தான் கிடக்கும். அதுக்கு அடுத்து அது வேற உணவு அதுக்கு தேட தெரியாது, அதோட அது கதை அங்கேயே முடிஞ்சிடும். இது ஒரு பொருள், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இப்ப என்னுடைய மனது எப்படி இருக்குன்னா, அந்த மான்குட்டி இருக்கிறது, அதை பிடிக்கணும். ஒரு கருத்துமே ஒருத்தவங்களும் சரின்னு படும், ஒருத்தவங்களும் சரின்னு படும். மனுநீதி சோழன் வந்து தாம் மகனை கொன்னதுனால கன்றுக்குட்டியினோட உயிர் திரும்பி வந்ததா? இல்ல. பாட புத்தகத்தில் எல்லாத்துலேயும் பேசப்படுது. அப்படின்னா எல்லாரும் மாதிரி ஆட்சி செஞ்சிருந்தா மனுநீதி சோழனோட ஒரு கதையோ ஒரு வரலாறோ பாட புத்தகத்தில் பேசப்படுமா? எல்லாரும் மாதிரி இல்லாதனாலதான் நியாயம் தர்மம் ஏதோ அது வழியில சரியா நடக்கணும். அது நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம பொண்டாட்டிங்களா இருந்தாலும் சரி. அந்த பசுவினுடைய வலிய தான் உணரணும்னு நினைச்சாராம். தன் கன்றை பிரிந்த அந்த தாய் பசுனுடைய வலி என்னங்கிறத நம்ம உணரணும். இதை பார்த்து இந்த உலக மக்கள் இனிமேல் யாரும் அவ்வளவு எளிமையா மாடுதானே ஆடுதானே கோழிதானே அப்படின்னு நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் தான் பிள்ளைய தான் ஏற்றி கொள்ளும் பொழுது
அந்த பசுவுக்கு என்ன துடிச்சுச்சோ அதை விட கூடுதலாக துடிச்சிருக்கும். ஏன்னு கேளுங்க, அதுவாது எதிர்பாராமல் இருந்தது. தானே தாம் பிள்ளைய ஒரு தேர்காலில் ஏற்றும் பொழுது அது என்ன அந்த பசுவனுடைய துடிப்பு அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப அது சரி இல்லன்றீங்களே, அப்புறம் எப்படி சரி இல்லன்றீங்க? எல்லா காரணத்தோட தானே செஞ்சிருக்காங்க. உயிரை போக்குவதால் இன்னொரு உயிர் வரப்போறது இல்லையே. அதே மாதிரி புழு ஏதாச்சும் வந்திருக்க விடுங்க. பழிவாங்கிற நோக்கம் வேண்டாமே என்கின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொன்னேன் ஒழிய அதை நீங்க ஏத்துக்கணும்னு உங்களை நான் வற்புறுத்தல. நானும் ஏத்துக்க மாட்டேன். உங்களுடைய பார்வை வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஆமாங்க. எங்க அண்ணன் காவல்ல இருந்தாரு, எங்க தோழி இருந்தாங்க, நான் இருந்தேன். சொன்னீங்க பாத்தீங்களா, இங்கதான் சிக்கலே. வேடுவரை கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின் இருக்காங்களே, அப்ப எல்லார்கிட்டையும் விசாரிக்கணும்ல. இல்ல, ஒரு சில நேரம் கண்ணால் காண்பது மெய்யாம இருக்கு. எப்படி மெய்யாகுன்றீங்க? காதால் கேட்பது மெய்யா இருக்கு. எப்படி? தீர விசாரிக்கும் பொழுது தவறு நடந்துருது. சரி சொல்லுங்க எப்படி. இப்ப சிவகங்கை நீதிமன்றத்துல விசாரிக்கிறாங்க. சரி. அந்த வழக்கு வந்து ஒருத்தர் வந்து நிரபராதின்னு வந்துருது. அதையே மறுபடியும் மேல் வழக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க, மதுரை கொண்டு போறான்னு வச்சுங்க. அங்கே நிரபராதி இல்லை குற்றவாளின்னு சொல்லுது. இப்ப எந்த விசாரணை சரி? ரெண்டு பக்கம் ஒரே விசாரணை தான். இங்கே விசாரணை தான், அங்கே விசாரணை. அங்கே குற்றவாளின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் இந்த வழக்கை இல்லை சென்னை கொண்டு போகலான்னு சென்னை கொண்டு போறாங்க. அங்கே போனோன்னா மறுபடியும் குற்றவாளிக்கிறாங்க. மறுபடியும் இதை டெல்லி கொண்டுட்டு போகலாம், டெல்லி கொண்டுட்டு போறாங்க. அங்கே போனோன்னா மறுபடியும் அவர் நிரபராதிக்கிறாங்க. எல்லாமே விசாரணை தான். சரி. சிவகங்கையில் நடந்த விசாரணை தான், மதுரையில் நடந்த விசாரணை தான், டெல்லியில் நடந்த விசாரணை தான். ஆனால் இந்த விசாரணையில் ஒரு சில நேரம் பிழை ஏற்பட்டு விடுது. அதற்கு என்ன காரணம்? இதுக்கு யாரை நம்ம தண்டிக்கிறது? இங்கே விசாரிச்சாங்கல்ல இவங்களையா, இல்லை சென்னையில் என்ன வழக்கு என்னன்னு முழுசா பேசுங்க. கண்ணால் காண்பது எல்லா வழக்கு, நிறைய வழக்கு. குற்றவாளி இல்லைன்னு ஒருத்தர் விடுவிச்சாரு, ஒரு முக்கியமானவரை. இல்ல அவர் குற்றவாளின்னு சொல்லி மறுபடியும் ஒருத்தர் தண்டனை வாங்கி கொடுத்து கொண்டு உள்ள உட்கார வச்சுட்டாரு. சரி, அது சாதாரண உலகம் கிடையாது. இப்ப இதுல யாருமே இல்லை தவிர சொல்ல முடியும். அது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம் இருவர்ல நீங்க முடிவெடுத்துட்டு பேசுறீங்க, எப்படியா இருந்தாலும் மான் குடிய கொடுக்க கூடாதுன்னு. அப்படி கிடையாது. இருந்தா அப்படி சொல்லக்கூடாது. உங்க நோக்கம் இருங்க, இருந்தா மான் இருக்குன்னு சொல்ல போறேன். இல்லாத எப்படி நான் கொடுக்க முடியும்? மானு வேணும் வள்ளி நாயகம், ஏதாச்சும் ஒரு மானை பிடிச்சதான்னு கேட்டா எங்க அண்ணனுங்க 7 பேர் இருக்காங்க, பிடிச்சிட்டு வந்து கொடுக்க போறேன். நான் தேடி வந்த மானுதான் வேணும்னு முதல்ல இங்க இடிக்குது. தப்புன்றேன், வரலன்றேன். ஏதாவது ஒரு மான்குட்டி அப்படின்னா நீங்க மான்குட்டியோட சிறப்பு தெரியாம பேசுறீங்க. ஏன் என்ன சிறப்பு இருக்கு உங்க மானுக்கு? உயிருக்கு ஒரு மானாய், உடலுக்கு இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மறைகளில் நாமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்திக்கும் பொருள் என்மானாய், உள்ளம் தித்திக்கு நோமனாய், பத்தான மனாகி, இதுவரை வேறு யாரையுமே பற்றாத மானாகி, விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி மறைஞ்சிருக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சர்வ சாதாரணமான மான்குட்டின்னு வச்சுங்களா? என்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. இவ்வளவு பேசுற ஆண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. பேசுறத பாருங்க, இல்ல பிடிக்கலையே, பார்க்க பிடிக்கல. இப்பதான் முறையா பாக்குறேன், இப்பயே பிடிக்கல. அப்புறம் எப்படி பார்க்க பிடிக்கும்? பேச்சு வில்லங்க, அந்த திராவிட மாடல் பூரா அந்த பேச்சு, இந்த வில்லமான பேச்சு இருக்கு. பார்க்க பிடிக்கும், பார்த்தோடனே பிடிக்கணும்ல. பார்த்தோட வர்றதுதான் ஒருத்தவங்க மேல பாசம். ஒரு எவ்வளவு வேகமா சொல்ற பாருங்க. நான் எனக்கு கூட கற்பனை கேட்டல, பார்த்தா பிடிக்கலன்னா பார்க்க பிடிக்குன்னு சொல்றாருன்னா அப்ப அவர் தனுசு ரசிகர்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க. எல்லாம் உங்க மானிங்க வரல. என்மான் வள்ளி வள்ளி என்மான் வள்ளி வள்ளின்னு இருக்காரு. என்ன வாசிக்கிறீங்க? மான்குட்டியோட பொட்டி இன்னொரு தடவை நான் நொறுக்க போறேன். ஏங்க அதுல நொறுக்கறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தேசியம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? அது வந்து தெய்வீகமானது. ஆமா, தெய்வீகமானது. அதை ஏன் அப்புறம் விட்டுட்டு ஓடுனீங்க? வந்து தொட்டு கும்பிட்டு தான் நம்ம அதை புடிச்சிட்டு உட்காராம விட்டுட்டு ஜம்ப் பண்ணி ஓடிட்டீங்களா? ஏன் ஜம்ப் பண்ணி? யார் ஓடுனா? நீங்க தான் அந்த வீடியோல தான் பார்த்தோம்ல. வரல. ஆமா, என்மான் வள்ளி வள்ளி பாருங்க, ஒழுங்கா பேசுங்க. இவ்வளவு நேரம் ஒழுங்கா பேசுங்க, நியாயமா பேசுங்க. சரி, என்மான் வள்ளி வள்ளினா என்ன அர்த்தம்? என்னுடைய மான்குட்டிக்கு பேர் வள்ளி. மானுடைய பேரு வள்ளி. ஓ, இப்ப முருகனுடைய பக்தரா இருந்தா குழந்தை வரைஞ்சுனா முருகன் பேர் வைக்கிறாங்கல்ல? ஆமா, அது மாதிரி நான் வந்து வள்ளி பக்தர். ஓ, வள்ளி பக்தரா? வள்ளியுடைய பக்தனா? யார் வள்ளி? என் மான்குட்டி தான் வள்ளி. வள்ளியோட பக்தர்னா வள்ளின்ற ஒரு சாமி இருக்காங்களா? என்ன அப்படி கேக்குறீங்க? என்ன சொல்றீங்க? சம்போகவள்ளி, சரசவள்ளி, அம்பருக்கு அமிர்தவள்ளி, ஆரவள்ளி, சூரவள்ளி, நீலவள்ளி. அதையே முழுசா சொல்லாம வள்ளின்னு மட்டும் சொல்றீங்க. முருகவள்ளின்னு முழுசா சொல்ல வேண்டியதானே? அப்படியா? அப்படிதான். அப்ப இது சுந்தரவள்ளி. ஏன் மான்குட்டி பேர்? உன் மானிங்க வரல. என் மான் வள்ளி வள்ளி என் மான், மான் வள்ளி வள்ளி என் மான், எத்தனை குணத்தினிலே எளிமே மான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, சம்மதம் தருவாயம்மா.
திண்ணை புணத்தினிலே இழிவே மான் பிடிக்க முதல் தருவாயம்மா பிடிக்க தருவாயம்மா. ஏற்கனவே இந்த கண்டுதான் ஆபரேஷன் பண்ண புகை எடுத்து தெரியும். வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்கும். வேலைக்கு ஓனான் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மனிதனுக்கு புத்தி இருக்குமா? வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா. வேலி தாண்டி மறைந்திருக்கும் மானை காட்டம்மா. வேள்வி மலைராஜன் மகளே நீ அனுபயமா. அறிவுள்ள மான் எனது ஆசை மான், அறிவுள்ள மான் இது எனது ஆசை எத்தனை விலங்கு இருக்கு? ஏன் மானு மானுன்றீங்க? இருங்க, எத்தனை விலங்கு இருந்தாலும் மானு மானுன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? ஏதாச்சும் ஒரு விலங்கு வந்தா புடிச்சிட்டு போக வேண்டியதானே? மான்னால எத்தனை இன்னல்கள் ஏற்பட்டிருக்கு. மான் வயிற்றுல பிறந்த குட்டிங்க, அதனால வேற குட்டி நான் சொல்லக்கூடாது. பாக்கியம் அம்மா அவர்கள் எனக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார். அன்பளிப்பு கொடுத்த அன்பு அம்மா அவர்களுக்கு நன்றி, நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்றைக்கு இந்த மரிசியா வந்து மானாக உருமாறி இருந்தார்ல, அப்படி மானாக உருமாறி அவரோட மனைவி ஊழல்ல இருக்கும்போது பாண்டு மன்னன் வேட்டையாடுவது சிறந்தவன். இவனுக்கு தெரிய வேணாமா ஊழல்ல இருக்கிற ஒரு மானை தாக்கக்கூடாதுன்னு? பாவம், அதெல்லாம் பெரிய பாவம். நீங்க கூட தான் பெரிய பாவம் பண்றீங்க. மானை பிடிக்க இத்தனை வகை இருக்கும்போது கையில பிடிக்கணுன்றீரு, அது மட்டும் பாவம் இல்லையா? இத்தனை முறை இருந்து முறகட்டத்தனமா பண்றீங்களே. நீங்க கூட இடையூறா இருக்கிறீங்க. நான் இடையூறா இருக்கேன்? திரைப்படத்துக்குள்ள இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, திரைப்படத்துக்குள்ள மான் வருமா? மான் மென்மையானதானே? அது புல்வெளி இருக்கிற நீங்க பேசுறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எரிச்சலா இருக்கு. இல்ல ஒரு மாதிரி, அது எப்படி சொல்றது, கடுப்பா இருக்குமே. இல்ல இல்ல அந்த வாழைப்பழத்துல ஊசி இறப்பாங்கல்ல, இறக்குவாங்க, அது மாதிரி பேசுறீங்க. வேற வேலை இல்லையாங்க? வாழைப்பழத்துல ஊசி ஏத்திருக்காங்க. மான் குட்டிங்கிறது எவ்வளவு பெரிய மான் என்றாலே மான் மென்மையானது திரைப்படத்துக்குள்ள வராது. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதேன்னு கேட்டுட்டு போவாம நீங்க ஏன்னா வாதத்துக்கு மருந்து பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. ஏன் திரைப்படத்துல மானை விட்டுட்டு வந்துட்டீரு, அப்புறம் இங்க வந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? வேற வனத்துக்குள்ள போய் தேடுங்க, கிடைக்கும். எல்லை தாண்டி போக கூடாதுன்னு எதுவும் அப்படி கிடையாதுங்க. வேற வனத்துக்குள்ள போயிருக்குன்ற எல்லை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லல. எல்லை மீறிய செயல் அது செய்யாதுன்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது, பயத்துல ஓடி வந்திருக்கலாம். அதுதான் இந்த பதட்டத்துல யானையை தொலைச்சவங்க பானைக்குள்ள கையை விட்டு பார்ப்பாங்க, பானைக்குள்ள யானை போகுமா? போகாது. ஆனா அந்த பதட்டத்துல அந்த மான்குட்டிக்கு இது குறிஞ்சி நிலம், இது சுனை இருக்கும், திணை இருக்கும், அதுல போனோம்னா அப்படியெல்லாம் தோணாது. மஞ்சூர் மாட்டுல மாட்டை அவுத்துட்டோம்னா ஆமாங்க, அனாமத்தா ஒரு இடம் கிடக்கு அப்படின்னா அதுக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்கள கூப்பிட்டு கேட்கலாம், ஏமா இதுக்குள்ள எங்க மாடு போயிருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லி. ஆனா காவல்ல இருக்க ஒரு இடத்துல உங்க மாடு வந்துச்சுன்னா நாங்க பிடிச்சி வைக்க மாட்டோமா? உங்க முகத்தை பார்த்தா அந்த யதார்த்தம் இல்லையே. ராஜமொழி திருட்டு மொழின்னு என்ன? ராஜா பார்வை திருட்டு, அதை நான் சொல்லணும். அது போல அப்படியே திருட்டு பார்வை வந்ததுல இருந்து பிராடு. ஒரு வார்த்தையாச்சும் உண்மையா பேசணும்ல மனுஷன். ஃப்ராட், FRAD ஃப்ராட். யூடி காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு யூடி நம்ம கம்பெனி பாட்டு வந்துருச்சுடா. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரும் மான் நின்னுட்டு. காட்டுக்குள்ளே வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரும் மான் நின்னுட்டு. போங்க போங்க வேடுவரே போயிட்ட பாருங்க சீக்கிரமே. போங்க போங்க வேடினமே போயிட்ட பாருங்க சீக்கிரமே. காட்டுக்குள்ள மாலை காட்டுக்குள்ள வந்த மான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரும் மான். பிள்ளிருந்தோ அம்பிருந்தோ தெம்பிள்ளையா மான புடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா எதுக்கு கையில அம்பிருந்த தெம்பிள்ளையா புடிக்க என்ன அந்த முகமா? நான் இங்க பேசிட்டு வாங்க. மனுஷனுக்கு நல்லது காலமே இல்லைங்க. மான் குட்டினா எவ்வளவு உயர்வானது. ஒரு செருப்பு என்ன போறோம், அது யாரும் தூக்கி போடுவான்னு சேர்ல 2 காலில் வச்சு அதுல இருந்து நான் நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. மான் குட்டியா ஏன்னா ஒரு ஆளு இருக்கிற இடத்த பொறுத்து இருக்குல்ல.
ஏன்னா துரியோதனை போய் ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வர சொல்லும்போது இருக்கிற எல்லாருமே களவாணி பயிலாம் இருக்காங்க, கெட்டவங்களா இருக்காண்டாங்க. உங்க இடம் எவ்வளவு நல்ல இடமா இருந்துச்சுன்னா பாக்குற பார்வை இருக்குல்ல, இந்த 2 கால்லையும் 2 செருப்பை வச்சுட்டு பின்னாடி பக்கம் கட்டி வச்சிருந்தா தூக்கிட்டு போயிருவாங்களாம். அப்படி இடங்கும் போது நீங்க எப்படி அவரோட பொருளை பத்திரமா வச்சிருக்காரு. நீ இல்லாத பொருளுக்கே இவ்வளவு பேசும்போது அவர் அவரோட பொருளுக்கு பேச மாட்டாரா? ஐயா வில்லிருந்தும் பிரிந்தும் தெம்பிள்ளையா ஆன புடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா. என்ன வள்ளலாரு? வாங்க வள்ளலார் பரம்பரை. வள்ளலார் என்ன பண்ணிருக்காரு? கோயில்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். சரி. தூங்கும் பொழுது ஒரு திருடன் வந்து என்ன பண்ணிருக்கான், காதுல இருந்த கடுக்கனை கலட்டிருக்கான். சரி. நம்மளா இருந்தா ஐயோ திருடன் கலட்டுறான் அப்படின்னு கத்திருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த பக்கம் கடுக்கனை கலட்டணும்னு அப்படி தூக்க கலக்கத்திலே பரண்டு படுக்கிற மாதிரி இப்படி படுத்தாராம். இதையும் கழட்டிட்டு போட்டுமே, அவனுக்கு என்ன சிரமமோ தெரியல. இவ்வளவு தைரியமா தெரிஞ்சுனா என்ன ஆகுமோ ஏதானு கூட தெரியாத அளவுக்கு வந்து கலட்டுறானா அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு. எவ்வளவு நல்லவரா இருக்கணும். அப்படி அவர் தான் மனுஷன் இல்லங்கம்மா, அப்படியே இருந்திருக்காங்க. ஏன்னா வந்து அவர் ஏத்தி வச்ச ஒரு அடுப்பு இப்ப வரைக்குமே எரியுதா, 150 வருஷம் ஆகுது. செருப்ப சேர் காலில் வச்சு அமுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் நாட்டில் இருக்காங்க. அதை கொண்டு போய் என்ன பண்ண போறா, ஒரு வெயில்ல போட்டு போவாங்க, இல்லாட்டி ஒரு முள்ளு குத்தாம இருக்கு காலில் போட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்தா அவருக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல, அதனால அப்படி அமுக்கிட்டு உட்கார்ந்து பார்த்தா செருப்பு திருட மாதிரி தெரியுதோ. வில்லிருந்தும் பிரிந்தும் தெம்பிள்ளையா ஆன புடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா. வில்லிருந்தும் பிரிந்தும் தெம்பிள்ளையா ஆன புடிக்க உங்களுக்கு அம்பிள்ளையா. போங்க போங்க வேடினமே போயிட்ட பாருங்க சீக்கிரம். போங்க போங்க வேடினமே போயிட்ட பாருங்க சீக்கிரமே. காட்டுக்குள்ள மானு காட்டுக்குள்ள வந்த மான தப்ப விட்டு வந்திருக்கார் வீடு வரை பாண்டி விட்டு. பிடிச்சு போச்சு மாநில போக வேண்டியது. நறுக்கி யாரு வரிக்கி நான் கேட்டேன். நறுக்கி யாரு? நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேண்டும்னு. நறுக்கி இடம் கொடுத்தா கிடைக்க 2 வேணும்னு. நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க 3யுமே. கொடுத்திருந்தா நல்லா இருந்தா மூளையும். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட சீராயா இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு, ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு ஒரு விவரம் கேட்ட ஆம்படையா. முன்னாடி செஞ்சுச்ச ஆளுங்கள்லாம் வேணா அப்படி சொல்லியிருக்கலாம். சரி விவரம் எல்லாம் இருக்கு. இவரும் பிடிக்கல இல்ல, அவர் இவரும் அப்படித்தானே. இல்ல பிடிச்சிருக்குன்னு பிடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? நல்லா தான் பேசுறாரு, பார்க்க பாவமா தான் இருக்கு. இதெல்லாம் அதிகமா என்னோட அதிகமா என்னோட முகத்தை மட்டும் நீங்க அப்படியே சொன்னா நல்ல மனுஷன் நம்பிடுவேனாக்கு. மான்குட்டி தரேன்னு சொல்லுங்க, பேசாம நிக்கிறேன் நான் பாட்டுக்கு, ஒண்ணுமே பேச மாட்டேன். ஐயா வேடுவரே அது எப்படி சொல்ல முடியும்? மான்குட்டி தர்றேன் கொஞ்ச நேரம் நெல்லுங்கன்னீங்கன்னா நான் பாட்டுக்கு துண்டை வச்சு போட்டு கொஞ்சம் கூட படத்துக்கு தூங்கிடுவேன். அதான் வேலையா? இல்லாததுக்கு இவ்வளவு பேசுனா இப்ப இருக்கிறதுக்கு எவ்வளவு பேசுவீங்க நீங்க? இல்லன்னு ஏதாவது சொல்றீங்க, இல்லங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுங்க. சாட்சி எப்படி? சரி இருக்குன்றதுக்கு நீங்க என்ன சாட்சி சொல்றீங்க? நிறைய இருக்கு. எப்படி சொல்லுங்க? ஒன்னு எடுத்து சொல்லுங்க. வடகிழக்கு பழனி வான்கீழ் தென்காசி குடதசையில் கோழிக்கூடாம் கடற்கரை ஒருமே தெற்காமல் 80 காதம் சேரன் செங்குட்டும் நாடு. சேர நாட்டில் நான் பார்க்காத இடமே கிடையாது. கேட்கலாம் இருந்தால் உங்கள்ட்ட நான் கேட்கவே மாட்டேன், போயிட்டே இருப்பேன். அடுத்து பாண்டிய நாடு. உள்ளார வடக்கா மேற்கே பெருவழியாம் தெல்லார் புனர்கணி தெற்காகம் உள்ளார ஆண்ட கடல் 56 காதம் 560 மைல். பாண்டிய நாட்டோட அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, மான எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில பார்த்தேன். இது என்ன மலை? வேலிமலை. அங்கிருந்து மான தொடர்ச்சியா ஓடியே விரட்டி வந்தீங்களா அப்படின்னா ஆமாங்கிறாரு. இந்த வெள்ளிமலைங்கிறது இமயமலை. அது வேலிமலைங்கிறது இங்கே நம்ம திருப்பதி போகிற வழியில் இருக்குது. அப்போ இமயமலையிலேருந்து ஒரு மானை எத்தனை மாநிலம் தாண்டி ஒரு சீனால இருந்து தொடர்ச்சியாக ஓடியே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? நான் அதனால தான் அப்படியெல்லாம் சொல்லாமல் உண்மையை சொல்கிறேன். வேலிமலைக்கும் கழுகு மாமலை மான் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு தான் என்ன ஆதாரம்? இந்த சேரநாடு பூரா பார்த்துட்டேங்க. நம்ம நாட்டில் சேரநாடு இருக்குல்ல, சரி, பழனி தென்காசி, அதான் சேரநாடு. சரி, அது கோழிக்கோடு வரைக்கும் அங்கெல்லாம் நான் பார்க்காத இடமே கிடையாது. அங்கெல்லாம் மான்குட்டி இல்லை. தேடி பார்த்துட்டு வந்தீங்களா? மான்குட்டியை தடம் கூடங்க தேடி பார்த்துருந்தீங்களா? அது எப்படி 32 வகைப்பட்ட மான் இருக்கு, உங்க மானுக்கு எப்படி தனியா அதை பார்த்தோன்னா எப்படி தெரியும்? இது 33. அது எப்படி 33? ஒன்னு கூடுது. 32 தான் மான் வகையில இருக்கலாம். சரி, ஆனா இப்ப நட்சத்திரம்னா 27 தான் சொல்றாங்க. இந்த 27 நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் சரி 28வது ஒரு நட்சத்திரம் இருக்கு. என்ன நட்சத்திரம் பேரு? அபிஜித்னு ஒரு நட்சத்திரம். அதுலதான் பிறக்கிறான் விகர்ணன். அதனால அந்த கௌரவர்கள்ல பாருங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு குணம் அந்த விகர்ணனுக்கு.
அதான் அந்த 28வது வருஷத்துல பண்ண. அது போல 32 இல்லாம 33 நம்ம கௌரவர்கள் கூட இருந்தாலும் நல்லவனா இருந்தால அதெல்லாம் போர்க்களத்துக்கு போக மாட்டேன்ட்டான். அப்படி ஒரு நாடு வேண்டாம், அப்படி ஒரு சொத்து வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், அண்ணன் தம்பியே கூட வேண்டான்றதான். அவன் எல்லாம் அப்படி இருந்தா நான் என் மான்குட்டி இல்லாம இருக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சரி மான்குட்டியை பிடிக்காம நான் வீட்டுக்கே போக முடியாது. எத்தனை நாள் ஆனாலும் சரி நானும் கொடுக்குற மாதிரி இல்ல, நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருக்க மூணையுமே நறுக்கி கொடுத்துருவேன் நல்லா இருந்தா போல மத்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே கண்ணு பார்வை புகசு அடிச்ச மாதிரி தெரியுது. மேற்கொண்டு நீங்க வீசுற வீச பார்த்தா பொத்தே விட்டுருக்க போல இருக்குது. மூக்குக்கு கீழே என்னமோ கருப்பா இருக்கு, என்ன வேடுவாரு? அது மீச இல்லாம இருக்கவும் எல்லாரும் ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுறீங்க, மீச மாதிரியாவது ஏதாவது போட்டுங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்குங்க மீச மாதிரி போன பையன் மாதிரி இருக்கனால உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க, மான்குட்டி வெளில போய் அப்படின்னு சொல்லி. அப்ப சரி காலங்காத்தால அதை கேட்கணும் என் தலையெழுத்த. மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? மீச மட்டும் வச்சிருந்தா ஆம்பளை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? மான பிடிக்க இந்த மான பிடிக்க உமால் முடியுமா? என்ன புடிச்சு விட்டா அடக்க முடியுமா? மான பிடிக்க உமால் முடியுமா? என்ன புடிச்சு விட்டா அடக்க முடியுமா? மானு மானின்னு மானு மானின்னு மல்லக்கதா போடுறதா மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மானு மிதிச்சிருக்கும் மத்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட துயரம் இருக்கிறது கேளுங்க விவரம். எப்பேற்பட்ட சீக்கிரம் ஐயா இருந்து கேளுங்க விவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஒரு விவரம் கிட்ட ஆம்பளைங்க நின்னாச்சு. காட்டுக்குள்ள மானு காட்டுக்குள்ள வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வேடுவர் மானுன்னுட்டு. காட்டுக்குள்ள வந்தமான தப்ப விட்டு வந்திருக்கார் வேடுவர் மானுன்னுட்டு. வந்திருக்கார் வேடுவர் மானு மானு மானு. வந்திருக்கார் வேடுவர் மான கேட்டா இல்ல மானம் கேட்டா? அப்படி போய் உங்களை சொல்லுவேனா? எப்படி சொன்னாலும் ஏத்துக்கத்தான் வேணும். ஏன்னு கேளுங்க உங்க ஏன்? இவங்க அப்படிலாம் பாட மாட்டாங்க. இல்ல உங்க இடத்துக்கு வந்து அநாகரிகமா நான் பாடுறது. அப்படிலாம் எனக்கு அப்படித்தான் பேசவே சொல்லிட்டு தெரியாது. அப்புறம் பாட மாட்டாங்க. அப்படிதான் சொன்னது பூராமே. கேளுங்க. இல்ல, அப்படி அநாகரிகமா பாட மாட்டாங்க. ஆனா இனிமேல் பாட்டை எழுதி தந்ததே எங்க வாத்தியார் தான். இனிமேல் அங்கே கண்ணியை சந்திக்க வர்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்னா தலைக்கவசம் போட்டு வரணும். ஏன் அப்படிலாட்டி கண்ணு போயிரு எப்படியா இருந்தாலும் தெரியும். அப்படி பார்த்தா என் கண்ணுக்கு போனது காரணமே இவங்க தான். சரிங்க, உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க ஒரு சாயல் எங்க பெரியமா பையன் மாதிரியே இருக்கீங்க. பெரியம்மா பையன் சித்தப்பா மாதிரி இருக்கேன்னு பேச்ச பாரு. அதனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில சித்தப்பான்னு எப்படிங்க சொல்றீங்க நீங்களா? நான் சொல்லணும் அது. அப்படி ஒண்ணு சித்துக்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. அப்படி எப்படி நீங்க சித்தப்பாடுறீங்க? அனிமா மகிமா லகிமா பிராத்தி பிராமியம் ஈஸ்வத்துவம் வசித்துவம். ஆனா அது பூரா உங்களுக்கு தெரியும் தெரியுமா? எப்படி? ஆமா தெரியும்னே தான் அதுல எழுதியே இருக்கு. மேருமலையவே அசைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சொல்லி அதெல்லாம் உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். அது நம்ம சொல்றது எதுவும் முழுசா சொல்ல மாட்டீங்க. அதுதான் வந்து முழுசா தெரிஞ்சா உங்களுக்கு தானே. சரி இருந்துட்டு போதுங்க. மாணவர் அங்க அடையாளத்தை தெரிஞ்சா சொல்லுங்க. நீங்க கேட்கறத நான் எழுத்து வடிவமா தரேன். எப்படி சொல்லணுமோ சொல்லுங்க. முழுசான்னு சொன்னீங்கல்ல, அதை எழுத்து வடிவமாவே தரேன். அப்படியா? நன்றி, சொல்லுங்க. காயாத கானகத்தே நின்றுலாவும் காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே
வேணும்னு நீங்களே 5 ரூபா வச்சுட்டு 5 ரூபா பரவாயில்லன்னு கேட்குறீங்கன்னா அப்போ எவ்வளோ கெட்ட நம்பத்திலா கோர்ட் சொல்றது. மேவும் காணடைந்து நறுசந்தனமும் புழுகும் கமலும் மேவும் காணடைந்து நறுசந்தனமும் புழுகும் கமல் களவங்களனு துணங்கு படந்தவன் மேயாதமும் குணமது மேயாதமான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மதுரை அரசாலும் மீனாட்சியா அந்த ராகத்துல காப்பி ராகத்துல கலங்கம் கம்பர் கம்பர்ல சீர்காழிக்கு வந்துறாங்க. இருங்க மானோட அடையாளத்தை தானே கேட்டேன். அந்த பக்கம் பேசுங்க. மானோட அடையாளத்தை தானே கேட்டேன். என்ன அடையாளத்தை சொல்லிட்டு நிக்கிறீங்க? எனக்கு பிடிக்கல உங்களை. சொல்லுங்க மானோட அடையாளத்தை கேட்ட என்ன அடையாளம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன அடையாளம்? உறுதியா நீ கண்ணை போக்கிறா தெரியுது. சொல்லுங்க. ஒரு கண்ணுல அடிக்காதேம்மா. இல்ல நான் போய் எழுதி போட்டுறேன். சரியா வராது. ஏன்னா கண்ணு முக்கியம். என்ன சொல்றீங்க? கண்ணு தெரியும் போது பாக்குறது கண்ணு முக்கியம். கண்ணு போனா என்ன போய் பாக்குறது என்ன எழுதி போட மானோட அடையாளம் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? மானோட அடையாளம் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? மான்குட்டிக்குள்ள அடையாளத்தை சொன்னீங்க. இது என்ன மான்குட்டியோட அடையாளமா? இந்த குட்டி ஒரு லவ் கீதம் மாலையோடு லவ் கீதம் இல்லையா? சாமி கும்பிடியா? சரி ஓகே தேங்க்ஸ் அண்ணே. எங்க அண்ணே எங்க போச்சு? அம்மா இந்தர்மா உங்க அண்ணனுக்கு இங்க வந்தவருக்கு இவர் ரொம்ப மோசமான ஆளு. அண்ணே என்ன மான தேடி எடுத்துட்டு வந்தார்ல? ஆமா. அவர் மான தேடி வந்தாரு சொன்னாரு. சரி அவரை பார்க்கும்போது உன்ன மாதிரியே பாவமா இருக்கேன்னு நினைச்சு மானோட அடையாளத்தை கேட்டேன். மானோட அடையாளத்தை கேட்டதுக்கு அவர் ஒரு பெண்ணோட அடையாளத்தை சொன்னாரு. யாரை தேடி வந்தீங்கன்னா உன்ன தேடி வந்தாரு. நாங்க 2 பேரும் அப்படி இல்ல. அம்மா அண்ணே வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன தேடி வந்தாரா? என்ன கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாரா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் அப்படி சொல்லுவாரு? நீ தானே அவரை விரும்புன. நீ இப்ப விரும்பி போட்டு இப்ப இல்லங்கறா. இவரெல்லாம் ஒரு அண்ணன். நான் எங்க இவரை விரும்பல. வந்தது யாருன்னு தெரியுமா உனக்கு? அன்றாடம் வணங்கி கொண்டிருக்கிறோமே நமது குலக்கடவுள் முருகன் பெருமான் தானம்மா. முருகா முருகா என்ன சொல்ற? நீ முருகனை வேண்ட சாமி கும்பிடுமா? திருப்பர குண்டத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பர குண்டத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ்
அரோகரா. முருகா. கந்தனுக்கு அரோகரா. சுவாமி மணமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது என்று வழக்கு தொடுத்தது யார் என்று தெரியுமா? நான் தான் மாறுவேடத்தில் வந்தேன். அடையாளம் கொண்டு மாறு இடத்துல வந்தீங்க. சரி, எதுக்காக வந்தீங்க சுவாமி? முருகா நீங்க எப்படி வந்தாலும் அழகாத்தான் இருப்பீங்க. எவ்வளவு கொடுத்தாரு? உன் பாட்டிற்கு இந்த பாண்டிய நாடே அடிமையாக போகிறது. அருமையான பாடல், இனிமையான பாடல். அதில் சங்கதிகள் தான் ரொம்ப முக்கியம். மிகச்சிறப்பாக பாடினேன். அதெல்லாம் சரி, பேசுவதான் சரியில்லை. ஏன் நீங்க பேசுறது தான் சரியில்லை, எனக்கு பிடிக்கல. கண்ணை கெடுத்து விடுவாய் போல் தெரிகிறது. சரி இருக்கட்டும். எனக்கு ஒரு வரம் வேண்டும் சுவாமி. என்ன வரம் வேண்டும்? என்ன வரம் கேட்டாலும் எனக்கு கொடுப்பீங்களா? என்ன வேண்டும் வேணாலும் தருகிறேன். அப்படியா? ஆமா. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வ யானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வ யானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியே இருந்தா கல்யாணம். தந்தேன் தந்தேன் தள்ளி தந்தேன் போடாங்க. மேலவாதி முழு- சம்மதம் சம்மதம் சம்மதம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், தகவே. மட்டி பெருக வேண்டும், பால்பான பொங்க வேண்டும், மட்டி பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும், புத்து பெருக வேண்டும், தகவே உலக வாழ வேண்டும். ஆமானை சுடகமணி பாதார ரூபமுலகின்றியாம ரூபமுலகு விஜய ஜெயமங்களோ ரூபமுலகு மங்களோ தவத்திரு டிடி சங்கரதா சுவாமிக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெயம். அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமர்த்து கொடுத்த அருணா ஆடியன்ஸ் அன்படத்திற்கு மனமாந்திரி சூப்பர், மிகவும் அருமை. இதுவரை இந்த பகுதியில் இப்படி ஒரு ஒளிபெருக்கை நான் பார்த்ததுல அருமை அருமை மிகவும் மகிழ்ச்சி. அதே போல வீடியோ கவரேஜ் எடுத்து கொடுக்கும் அன்பு தம்பி மணிகண்டன் மணி MKM உள்ள ஒன்று உரிமையாளர் மணிகண்டன் அவர் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். இதுவரையிலே அமைதியாக இருந்து நாடக அமைப்பாளர் நமது கிராமத்திலே வள்ளிக்கும் முருகனுக்கும் நடந்த திருமண விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் எங்கள் திருமண விழாவிற்கு சிறந்த முறையிலே முதலே நன்றி சொல்லிட்டாரு. திருமண விழாவிற்கு சிறந்த முறையிலே ஒளிபெருக்கி அமைத்து தந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் எங்கள் திருமண விழாவை வீடியோ கவரேஜ் செய்து எடுத்து வெளிநாடுகளுக்கெல்லாம் உள்நாட்டுக்குள்ளெல்லாம் இந்த திருமண விழா இப்படித்தான் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற முறையிலே அருமை அன்னார், உன் பேர் என்னையா? மணிதானே? மணி அண்ணே வீடியோ யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு நமது கிராம மக்களின் சார்பாகவும் பொன்னையும் மாப்பிள்ளையும் நாங்கள் பழமுதிர் சோலை அழைத்து செல்கிறோம். நன்றி. மேடைக்கு எனக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த குருந்தம்பட்டியை சேர்ந்த அன்பு பெரியவர்களுக்கும் அன்பு நண்பர்களுக்கும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். மணிகண்டா, காலையில் உனக்கு இருக்குது